மலை மாடுல பாரஸ்ட்ல போய் மேய்க்க கூடாது. தேனி மலை மாடு உலகம் புகழ்பெற்ற மலை மாடு. மே 4ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினரா வருவேன். மே 30ஆம் தேதிக்குள்ள இந்த மலை மாடுகளை தேனி மலை மாடுகளை வனத்துல மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா நான் ஓட்டிட்டு போவேன். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம், சீப்பாலக்கோட்டை, அப்பிவட்டி, முத்தம்பட்டி, கரிச்சிப்பட்டி பகுதிகளில் கம்பம் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மாடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவதற்கு உரிய அனுமதி பெற்று வழங்கப்படும் என அவர் வாக்குறுதி அளித்தார். ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் இன்னைக்கு விவசாயம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு மம்பட்டியை பிடிச்சி வெட்டுங்க, தொழுமாடு வச்சிருக்க, 200 தொழுமாடு வச்சிருக்க, 200 தொழுமாடு வச்சிருக்க. அந்த தொழுமாடு 200 ஆண்டு காலமா எங்க தாத்தன் பாட்டன் மூட்டை காலத்துல வந்துட்டு இருக்கு. மலை மாடுகளை மலையில பாரஸ்ட்ல போய் மேய்க்க கூடாதுங்கிறான். மலை மாடுகளை பாரஸ்ட்ல போய் மேய்க்க கூடாது. தேனி மலை மாடு உலகம் புகழ்பெற்ற மலை மாடு. அந்த மாட்டுடைய பேரு தேனி மலை மாடு. 5000 ஆண்டு காலமாக வனத்துல போய் மேய்ச்சிட்டு வந்த இன்னைக்கு வனத்துல மேயக்கூடாதுங்கிறான். நான் சொன்னேன், மே 4ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினரா வருவேன். மே 30ஆம் தேதிக்குள்ள இந்த மலை மாடுகளை தேனி மலை மாடுகளை வனத்துல மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா நான் ஓட்டிட்டு போவேன். தெரியும், எங்க மக்களுக்கு என்ன செய்யணும் தெரியும். 5000 ஆண்டு காலமாக வனத்துல விலங்காக மேய்ச்சிட்டு வரதுதான் இந்த பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை இன்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்க யாரு கேட்கலையா? உங்களுக்கு சொல்றேன், கம்பத்துல நந்தகோபாலன் கோயில் இருக்கு. அந்த கோயில் மாடுக்கும் வனத்துல மேய்க்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கல. பெரியவர்களே, தாய்மார்களே, இது ஒரு நம்மளுக்கு கடைசி அத்தியாயம். இது மிகப்பெரிய போர். நம்ம ஒரு தீய சக்தியை நம்ம உருவாக்கி வச்சு இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். 5 வருஷம் அந்த திமுக கிட்ட மாட்டி சீரழிஞ்சு யாருக்கும் எந்தவித உதவியும் கிடைக்கல. அவங்க கொள்ளை அடிச்சுட்டு எத்தனை இது வரைக்கும் 1947 இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 5 லட்சம் கோடி தான் நம்ம தலையில இருந்தது கடன். நம்ம வீட்டு கடனை சுமக்கிறோம் ஏகப்பட்டது. இது இல்லாம இந்த கடன் தொல்லை அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு டாக்ஸ் அதிகம் போடுவாங்க. அந்த டாக்ஸ் நம்ம ஏற தக்காளி 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா இதெல்லாம் எதுக்கு? கொள்ளையடிச்ச பணத்தை இவங்க மோசமா செலவு பண்ணிட்டு இன்னும் 5 லட்சம் கோடி நம்ம தலையில கட்டி கடன் சுமை ஏத்திட்டாங்க.